We shall overcome. We shall overcome. இப்படி பாடி பாடியே பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டு போயிடுவா போலயே. மஷ்ரூம் டிக்கா காட்ட போறேன். நம்ம டின்டு இப்போ ரொம்ப அட்டகாசம் பண்றா. இது வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரிஜினல் செடி தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடியே சூனியக்கார சித்தி, என்ன வம்பிழுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? கையேறி நசுக்கவரி. Thank you. ஒரு கதை சொல்லிட்டா சார். காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ப்ராப்பரா ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா லஞ்ச் டைம் தான் இது. ஆனா லஞ்ச் ஆல்ரெடி சாப்பாடும் மட்டன் குழம்பு காலையில செஞ்சது இருக்கு. அதுல முட்டை ஏதாவது உடச்சு ஊத்தணும். ஏன்னா மட்டன் பீஸ் கம்மியா தான் இருக்கு. அதனால நான் ஈவினிங் ஏதாவது ஸ்பெஷலா ஒரு ஸ்நாக் பண்ணும்போது நான் காட்டுறேன். மஷ்ரூம் தான் இன்னைக்கும். யாரும் வந்து 2 பேர் கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஏன்க்கா மஷ்ரூம் நிறைய சாப்பிடுறீங்க, உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மஷ்ரூம், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சுனிதா லாக்டவுன் முடியறதுக்கு மஷ்ரூம் ஒரு வழி பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா இப்ப நான்வெஜ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்குது. பட் மற்றபடி காய் வாங்க போகும்போது மஷ்ரூம்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்குது. அதனால வாங்கி டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன். ஆனா இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான மஷ்ரூம் ரெசிபி தான், மஷ்ரூம் டிக்கா காட்ட போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்களை பாக்குறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கறி குழம்பு இட்லி தான். ஸோ கறி பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்போட ஃப்ளேவர் எல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். சாப்பாடும் வடிச்சிட்டேன். ஸோ சாப்பாடு இது மட்டும் தான் இன்றைக்கி சாப்பாடு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஜெரிகுடியாக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் 2 ட்ரைபாட்ல கனெக்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரூம் பாருங்க, நேத்திக்கு தான் இவங்க வந்து ரியல் மேன் சேலஞ்ச் வீடியோ எடுத்தாங்க. அதுக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. நம்ம டின்டு இப்போ ரொம்ப அட்டகாசம் பண்றா. தெரியல, ஏதாவது பண்ணி அவளையுமே வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு வந்து பழக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் செய்வா, இப்பெல்லாம் எடுத்து வை பாப்பான்னு சொன்னா இல்ல என்னோட ஹவுஸ் கலையுது அப்படின்னு சொல்றா. ஸோ கண்டிப்பா அவளை வந்து பழக்கணும். ஏன்னா டெய்லி இதை கிளீன் பண்றதுக்கே வந்து எனக்கு ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஆகும். எல்லாமே அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க, ஹாலு டைம் வந்து கிட்டத்தட்ட 6 ஆக போகுது. பாத்திருப்பீங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு. இப்பதான் தலையெல்லாம் மாறிக்கிட்டு டிட்டு காட்டுங்க எல்லார்கிட்டயும். கியூட்டா இருக்கா கேளு. கியூட்டா இருக்கா? சரி, அந்த ரூம்ல தலைக்காணி டாய்ஸ் எல்லாம் அப்படி போட்டது யாரு பாப்பா? நான். ஏன் செல்லும் விளையாடுறதுக்கு இப்ப கெஸ்ட் வராங்கல்ல, செக்கிங் வராங்க. அதனால இப்ப என்ன பண்ண போறேன்னா குழந்தைங்க கிட்ட இந்த டாய்ஸ் ஒதுக்குற வேலை எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ஃபுல்லா கிளீன் பண்ணட்டும். நம்ம வந்து இங்க ஸ்நாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு 5 o'clock பண்ணணும்னு நினைச்சேன், லேட் ஆயிடுச்சு. சரி, அவங்க கிளீன் பண்ணட்டும், நம்ம வந்து ரெடி பண்ணலாம். Be the real kids challenge. ஆமா, be the real kids. சோ இங்க பாருங்க, ஒரு இடத்துலயுமே ஒரு டாய்ஸ், குட்டி டாய்ஸ் கூட இருக்க கூடாது. அது கிச்சன்னாலும் சரி, பெட்னாலும் சரி, இங்கனாலும் சரி. நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். ஈக்குவலா வேலை செய்யணும். ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யக்கூடாது. 3 பேருமே ஈக்குவலா செய்யணும். சரிங்களா? நான் வந்து செக் பண்ணுவேன் அதான் அந்த இடத்துல இருக்கான்னு. அது மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் கொண்டு போய் வைப்பேன். டாடி, இங்க தான் फ्रेंड्स எல்லாரும் இருந்தாங்களா? ஆமா, அது உள்ளதா ஜெலியான தப்பா சொல்லிட்டேன். துணி இருக்கே, அது உள்ளே போடலாம். அதுல தான் இப்ப எப்பவுமே அவ. அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா தொலைஞ்சு போயிடுவாங்களா அவங்க? எங்க போயிடுவாங்க தொலைஞ்சு போனா? ஊர்ல எடுத்துட்டு போயிட்டு இந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்களோட பாப்பா சோஃபா. மம்மி, இது ஒரஞ்சு போயிருக்கு. டிண்டுமணி, எங்க போய் ஹெல்ப் பண்ண போற? என்ன டயர்ட் ஆயிட்டியா? சரி. ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கடன்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரூம் ஃபுல்லாக அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க ஓரளவுக்கு. சரி, நான் திரும்பி இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல வந்து பார்ப்பேன். 3 பேருமே தான் ரெடி. இப்போ குழந்தைங்களா இன்னும் கிளீனிங் வேலையில் இருக்காங்க. நான் இப்போ எல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் நிறைய மஷ்ரூம் தான் பண்ண போகிறேன். ஸோ நைட்டு டின்னருக்கும் வந்து மஷ்ரூம் டிக்கா ரோலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பொருளும் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, இந்த செடி பற்றி சில பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரிஜினல் செடி தான். இன்டோர் பிளான்ட்டு. இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா போதும். ஒரு
ஒரு அரை கிளாஸோ ஒரு கிளாஸோ ஊற்றினா போதும். இதுக்கு வாங்கின கடை பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனால் அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லி. இது மற்ற நர்சரியிலலாம் இன்னும் ரொம்ப கம்மி விலைக்கே வந்து இந்த செடி கிடைக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ட் இது மாதிரி கலர்ஃபுல் லீவ்ஸ் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு காட்டுவாங்க. ஸோ இது வந்து இதோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. கிச்சன் ஹீட்டுக்கும் வந்து இது தாங்கும். ஸோ கிச்சனில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நீங்கள் வைக்கலாம். நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் சைடில் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா வெயிட் தாங்காமல் சாஞ்சுது. ஸோ கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ வந்து அது கரெக்டாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. கனெக்டாவா? கரெக்டா. என்னது தங்கம் முடிச்சிட்டிங்களா? குடியா சைலண்டா வந்து நின்றுட்டு இருந்தேன். செல்லம் சத்தமா நீ தைரியமா பேசு எல்லார்கிட்டயும். சரி சித்தி கூடவே நின்று பேசு. நான் வந்து இப்போ ரூமை க்ளீன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு போய் பார்த்து சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. முதல் முறையா அந்த குழந்தை கொஞ்சம் பெரிய டைலாக் பேசியிருக்கு. அதுக்காகவே மறக்காம சொல்லுங்க. நான் படிச்சு காட்டுறேன் இந்த செல்ல குட்டிக்கு. ஓகேங்களா? அடியே சூனியக்கார சித்தி, என்ன வம்பிழுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு இல்ல? கையேறி நசுக்கவரி. சூப்பர், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டா அழகா. ஸோ இதுக்கு என்ன, இந்த சேலஞ்சுக்கு என்ன பேர் வைக்க போற? கிட்ஸ் கிளீனிங் சேலஞ்ச். க்ளீன் பண்ண சொன்னா எங்கடி போற? ஏய் ஸ்கூலுக்கு கிளம்புறியா செல்லம்? ஏய் செல்லல, நீங்க ஸ்கூலுக்கு போகணும்ல. அவளும் ஒரு தாள மாதிரி தான் இருக்கும். ரெண்டு தவளை போகுது. சொல்லுக்கிட்டு கியூட்டா இருக்கீங்க தங்கம். இப்படி அசுக்குவன் தெரிஞ்சுதான் நீ கீழே இருந்தேன். டின்ட்டு காப்பாத்து, நான் கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி ஃபீல் பண்றேன், காப்பாத்தேன். அம்மா 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 பண்ணு. சரி, நீங்க என்ன பாட்டு கத்துக்கிட்ட? We shall overcome பாடுங்க. We shall overcome. We shall overcome. We shall overcome someday. என்ன ஓஹோ, அடுத்த லைன் எடுத்து விடு மம்மி. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. இல்ல நான் கீழே இல்லை, போஸ்ட் தான் அது. சூப்பர் செல்லமே. Thank you. அப்படி சொல்லுங்க. Thank you. We shall Overcome. ரம்முல மட்டும் கும்முன்னு ஒரு குத்து குத்துற. We shall overcome. We shall overcome someday. go deep, deep in my heart. I do believe we shall overcome someday. Thank you. எப்படி சொல்லுவீங்க? Thank you. We shall overcome. We shall overcome. We shall overcome someday. Oh, deep in the heart, I do believe we shall overcome someday. Thank you. We shall overcome. We shall overcome. இப்படி பாடி பாடியே பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணிட்டு போயிடுவா போலயே. We shall overcome someday. Oh, deep in my heart, I do believe we shall overcome someday. ஸோ இந்த கொரோனால இருந்து நம்ம எல்லாரும் ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்னு பாசிட்டிவிட்டியோட நம்ம ரெசிபிக்கு போகலாம். அப்பத்துல இருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். நான் வந்து ஒரு அரை கப்புக்கு மேல தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எவ்வளோ வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்ல திக்கான கர்டு இருந்தால் நல்லா இருக்கும். இது நான் இன்னைக்கு கடையில் வாங்கின கர்ட் தான். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஒயிட் பெப்பர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளாக் பெப்பர் பொடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கடலை மாவு வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி. இது போடுறதுனால மட்டும்தான் மஷ்ரூம்லலாம் நல்லா ஒட்டும் இந்த பேஸ்ட்டை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தயிரில் வந்து சுத்தமாக புளிப்பே இல்லை அப்படின்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன். முழுசாக தான் நம்ம வந்து அதை இது பண்ண போகிறோம், டிக்கா பண்ண போகிறோம். அப்புறம் கேப்சிகம் வந்து
முடிஞ்ச அளவு ஸ்கொயர் ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. என்ன கலர் கேப்சிகம்னாலும் யூஸ் பண்ணலாம். கூடவே வெங்காயமும் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் இங்க வந்து உடன் ஸ்கியூவர்ஸ் வந்து நான் தண்ணியில வந்து நனைச்சு வச்சிருக்கேன். இது இல்லைன்னா நீங்க அந்த ஸ்டீல்ல கிடைக்கும்ல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் கட் பண்ணி இப்படி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா அதை ஊற வச்சிடலாம். அது நல்லா மேரினேட் ஆகட்டும். லாலிபாப் மாதிரி இருக்குல்ல, சிக்கன் லாலிபாப் மாதிரி. நான் ஃபர்ஸ்ட்லாம் மஷ்ரூம் சாப்பிடவே மாட்டேன். அப்புறம் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓரளவுக்கு பிடிச்சது. அப்புறம் ஒரு 2-3 டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அந்த மாவு வந்து கோட் ஆகுது பஜ்ஜி மாதிரி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு வேணும். நான் இதை சும்மா அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து அந்த கேப்சிகமும் வெங்காயமும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம்க்கு தூக்கம் வந்துச்சான். சரின்னு வீட்டுக்கு போச்சான். அப்புறம் வீடே இல்லை சொல்லிட்டு வாழத்துலேயே தூங்கிட்டே இருந்துச்சான். அப்போ கெட்ட விச்சு வந்து பிடிச்சிட்டு இருந்துச்சான். அப்புறம் போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு பாக்கெட் அது உள்ள வச்சுட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு இருந்துட்டு போலீஸ் கிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அப்புறம் ஜெயில் உள்ள போட்டுருவாங்க. யார சிங்கத்தையா? அப்புறம் ஸ்டாம்ப் போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. விச் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் விச் அடிச்சு தூக்கி போட்டுரும். அப்படியா? ஸ்டோரி முடிஞ்சிருச்சா? அப்ப என்ன சொல்லணும்? தேங்க்யூ. எப்படி சொல்லணும் தேங்க்யூ? இப்போ வந்து தவா வந்து சூடு பண்ண வச்சுட்டேன். டின்ட்டு பாப்பாக்கு சாப்பிட்ற டைமு 7:15 ஆயிடுச்சு. அவளுக்கு மத்தியானம் செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் இருந்தது. அப்புறம் சாம்பாரும் கொஞ்சம் இருந்தது. ஒரே ஒரு முட்டை செஞ்சு குடியா கிட்ட கொடுத்துருக்கேன். குடியா வந்து டின்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிடுவா. அப்புறம் ஒரு கேப்சிகம் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வச்சுக்கோங்க. அப்போ குக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் திரும்பவும் ஒரு மஷ்ரூம் வச்சுக்கலாம். கேப்சிகம், ஒரு வெங்காயம். காடு, மலை, டோராவோட வீடு அந்த மாதிரி இருக்கு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தவால வந்து இப்படி வச்சிடலாம். எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லுங்க. மஷ்ரூம், கேப்சிகம், ஆனியன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுமே எடுத்துடலாம். இப்போ ஒருவேளை உங்ககிட்ட ஸ்கியூவர்ஸ் இல்லைன்னா நம்ம டைரக்டாவே இது மாதிரி தவால வந்து செஞ்சிடலாம். ஸோ இது மாதிரி தனித்தனியாக தவால வச்சு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நான் நைட்டு டின்னருக்கு ரோல் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். அப்போ ரோல் பண்ணும்போது நான் என்னென்னலாம் ஸ்டஃப் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன். மஷ்ரூம் சாப்பிட்டேன். செம்ம ஜூஸியாக இருக்கு. வெளியில வந்து குக் ஆயிருக்கு. மசாலாவோட பச்சை வாசனை தெரியல. உள்ள இருந்தா அதோட அந்த ஈரோலாம் இருக்கும்ல, அப்படி அவ்வளோ ஜூஸியா இருக்கு. அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆச்சு. செம்ம டேஸ்டா இருக்கு. ஆமா, எனக்கு வந்து சாப்பிட சொல்லுவா. நான் வந்து அதே தவால சப்பாத்தி ரோல் வந்து போட்டு எடுத்துட்டு இருக்கேன். நான் நேற்றுக்கு பரோட்டா பண்ணேன். அதில் மைதா மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது, நான் உருட்டி வச்சது. நீங்கள் கோதுமை மாவு சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாம். ஸோ இது பண்ணியிருக்கேன் பாருங்க. 2 சைடும் ஒரு பாதி அளவுக்கு வேக வச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நல்லா முட்டை பீட் பண்ணதை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து அப்படியே ஸ்கியூவர்ஸ் இல்லாமல் தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சது. இங்கே 2 முட்டை சும்மா உப்பு மட்டும் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரெட் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸாக கூட இருக்கலாம், இல்லை பீட்சா சாஸ் என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை போட்டுக்கோங்க. இப்போ இதில் நமக்கு ஸ்டஃபிங் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கூடவே கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மொட்சரெல்லா சீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ப்ராசஸ்டு சீஸோ அந்த சீஸ் ஸ்லைஸ் இருக்கும்ல அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எது கையில் இருக்கோ இல்லை மைனஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இதை வந்து பொறுமையாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணுறதுனாவே நீ சூப்பராக பண்ணுற. எப்படி சூப்பர் பாப்பா, நீ வேற லெவலுப்பா. இப்போ நான் எல்லாத்தையும் அது மாதிரி அசெம்பிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். கை வலிக்குதா? என்ன பண்றது, சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், நிறைய வேலை இருக்கு. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். ஆனா பாவம் இது எல்லாமே கழுவி வச்சது உங்க ராமன் தான். என் செல்ல இவ்வளோ கழுவி வச்சது நானு, நீ இவ்வளோண்டு அதுவும் இப்போ 2 பாத்திரம் கழுவிட்டு சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ள பாத்திரம் மட்டும் நீ கழுவிடலாம். பாவம் தான் வந்து நான் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது கேம் விளையாடலாம் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு குடிமி சேலஞ்ச் இருக்கு. சோ வந்து உங்க ராமண்ணா வந்து நீங்க குடும்பியோட பார்க்க போறீங்க. எத்தனை பேர் எக்ஸைட்டடா இருக்கீங்க? நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். கடகடன் நான் இந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ள அந்த ரோலும் ரெடி ஆயிடும். அதை எடுத்து வச்சுட்டு நம்ம குடுமி போடும்போது நான் உங்களை பாக்குறேன். ஓகே, ஸோ இந்த குடுமி சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அம்மா சமையல் மீனாட்சி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் ரமேஷ் தம்பி தான் இந்த சேலஞ்ச் வந்து பாஸ் பண்ணாங்க. அதனால இவங்களுக்கு போட்டு முடிச்சிடறேன். அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்க வந்து சேலஞ்சை வந்து மற்றவங்களுக்கு பாஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. என்னமோ தேவையில்லாம ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு சில கமெண்ட்ல வந்து நீங்க ஏன் இந்த யூடியூபருக்கு வந்து பாஸ் பண்ணல, இவங்களை எல்லாரையும் மிஸ் பண்றீங்களே, அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க. கரெக்ட் தான். பட் உங்களுக்கே தெரியும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே சேலஞ்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது 2-3 பேரை மட்டும் பண்ணா மற்றவங்களை மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரி, அதனால இதோட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னா இதோட முடிக்கிறேன். ஜென்ரிக்கா வந்து ஒரு சேலஞ்ச் போடுறோம். இது யாரெல்லாம் பண்ணுமோ பண்ணுங்க. பண்ணிட்டு எங்களை வந்து நீங்க டேக் பண்ணி இன்ஸ்டால டேக் பண்ணுங்க. நாங்க இது வந்து ஓபன் ஃபோரம். ஹாப்பியா அதை பார்த்து ஷேர் பண்ணுவோம். இப்போ குடுமி போட்டுடலாம். புடிங்க. ஐயோ ஐயோ, கிட்டத்தட்ட 2001ல நினைக்கிறேன் எங்க பிடி சார் ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஒரு குடுமி போட்டு விட்டாரு. அப்பெல்லாம் முடி நிறையா இருக்கும். என்னதான் ஹேர் கட் பண்ண சொன்னாலும் ஹேர் கட் பண்ணாலுமே வந்து திக்கா இருக்கும்ன்றதுனால அவர் ஒரு தடவை எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு குடுமி போட்டு விட்டாரு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? வாயை முட்டு போங்க பாஸ். ஆனந்த் சார் அவர் தான் ஞாபகம் வர்றாரு. இன்னைக்கு நம்ம ஆனந்த் சார் இவங்க தான் போல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஆனந்த் சாரை. என்ன பண்றது, இப்போ குடும்பியை போட்டு விட்டாலே. சரி, அம்மா வந்து பூவும் வச்சு விடு ராம்க்கு அப்படின்னு சொன்னாங்க. இருட்டிடுச்சு, அதனால மாடிக்கு போய் செம்பருத்தி எடுக்க முடியல. ஸோ இதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஆமாண்டி, டின்ட்டுக்கு பண்ண ஹேர் ஸ்டைல் நான் பண்ண போறேன். இப்போ யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. டின்ட்டுக்கு தான் ஆப்வியஸா நல்லா இருக்கும், காம்படிஷனே கிடையாது. ஐயோ முடியே இல்லை. ஸோ குடுமி எப்படி இருக்கு? குடுமியை விட இந்த பாப்பா எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவன் சங்கி மங்கி, இவன் மங்கி சங்கி. சரி, நான் வந்து அந்த ரோல் வந்து கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சீஸியா எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. அதுக்குள்ள அதாவது இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை நான் ஆட் பண்றேன். இங்க வந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த குடுமி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் பண்ணுங்க. கிச்சனும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிக்கிற அந்த பிளேட்ஸ் மட்டும் தான் அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அந்த பவுல்ல வந்து தயிர் வந்து ஊத்தி வச்சிருக்கேன். நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல தயிர் எப்படி ஊத்தி வைக்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா நான் இன்க்ளூட் பண்றேன். அப்புறம் பாத்திரம் ஓரளவுக்கு கழுவிட்டு அந்த தவா அதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் வந்து நம்ம ரோல் காட்டுறேன். ஜெரிகுடி எப்படி இருந்துச்சு? எம்மியா? அந்த குடுமி மாஸ்டர் தான் காமெடியா இருக்கு. காமெடியா இருக்குனா அழகா இருக்குனா ரெண்டுமே.
பாருங்க சூப்பரா இருக்கு, பசிக்கவும் செய்யுது. ஸோ நல்ல பசியும் கூட. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:15 ஆகுது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை மூவி இல்லை ஏதாவது. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து கலரிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு எனக்கு. சும்மா அது ரிலாக்ஸேஷன் தெரப்பி மாதிரி. ஒரு யூடியூப் ஈவெண்ட் அப்போ ஒரு புக் ஒன்று கிடச்சிது. அதில் வந்து கலர் பண்ணலாம், மண்டலான்னு நினைக்கிறேன், மண்டலா ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்ச் வாங்கி வச்சிருக்கேன் செட்டு. ஒன்றும் இல்லை பெயிண்ட் பண்ணுவேன். அது மீ டைம், நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மீ டைம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ மூவி இல்லைனா கேம் இல்லைனா அந்த பெயிண்டிங் பண்ண போகிறேன், அதாவது கலரிங் பண்ண போகிறேன். அப்படிதான் இன்னைக்கு டே முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய நாள் அப்புறம் vlog எடுத்தது. நிஜமா ஏதோ vlog எடுக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்பவுமே சொல்லுவேன் எனக்கு vlog விட ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு. இப்போ அப்படிதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப வந்து vlog எடுக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த vlogல வந்து உங்களோட கம்யூனிகேட் பண்ற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் அப்புறம் ஏதோ பேசுறேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்யூ சோ மச் அப்படி ஒரு கம்ஃபர்டபுளா என்ன ஆக்குனதுக்கு. ஏன்னா நீங்க வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா லாஸ்ட் vlogல வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன் லிட்டரலா யாராவது சுனிதா அக்கா எங்கன்னு கேட்பாங்களா அப்படின்னு. கேட்டாங்க நிறைய பேர். ஏன்னா ஸ்டார்டிங்ல கேட்கல, ஏன்னா vlog கடைசியில வருவேன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பிச்சது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். எனக்கே தெரியும். ஆக்சுவலா வந்து லாஸ்ட் vlog எடுக்கும்போது வந்து இவ எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு வீடியோ. ஆமா அப்படி இப்படி ஆரம்பிச்சா, ஆனா அப்படியே சீனை போட்டு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வரவே இல்லை. நான் தான் எடுத்தேன் ஃபுல்லா. ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்களே, ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தேன் நேத்துக்கு. அதனால எனக்கு எதுவும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஐயோ அக்காவை மிஸ் பண்றீங்களே அப்படின்னு. அந்த ஒரு கனெக்ட் எனக்கு வந்ததுக்கு நீங்க எல்லாமே அந்த சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.